திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் அருளிய திருமந்திரம். அதில் 2ஆம் தந்திரம், பதிவழியில் வீரட்டம். அதாவது இறைவன் மரக்கருணையினால் ஆட்கொண்டதை பற்றி சொல்லக்கூடியது. பாடல்: கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கேயிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே. பிரம்மாவின் மூத்த மகன்தான் தட்சன். இவன் தவம் இருந்து வானவர்கள் எல்லாம் தனக்கு அடிபணியணும்னு வர வாங்கிக்கிறான். வர வாங்கின உடனே ஆணவத்தால் அண்ட சராச்சரங்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்து அவன் பார்வதி தேவியை தனக்கு மகளாக அடைஞ்சான். பார்வதி தேவி ஈசனை தனக்கு கணவனாக அடையணும்னு சொல்லி தவம் இருக்காங்க. அப்போ மாயை அவங்களுக்கு அந்த மாயையெல்லாம் நீங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இறைவன்கிட்ட போய் போய் இணைஞ்சிடுறாங்க. அப்போ தந்தையாகிய தனது சம்மதம் இல்லாமல் இறைவனுடன் இணைந்து விட்டாள் அப்படிங்கிற கோபத்தில் இறைவனை அழிக்க எண்ணி ஒரு மாபெரும் யாகம் செய்கிறார் தட்சன். அதில் இறைவனுக்கு அழைப்பு கொடுக்கல, மற்ற எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் அந்த யாகத்தை நடத்துகிறாங்க. இறைவனுக்கு அவிர்வாகத்தை கொடுக்க தவறின காரணம் கொலை குற்றத்துக்கு மேலே பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த குற்றத்தின் காரணமாக இறைவன் பைரவர் போய் அவருடைய தலையை துண்டிச்சு வர சொல்லிடுறாரு. அதே மாதிரி பைரவர் போய் தட்சனுடைய யாகத்தில் அங்கே நிறைய எல்லாரையும் தேவர்களெல்லாம் அழித்து தட்சனோட தலையை துண்டித்து வேள்வி தீயில் போட்டு எரிச்சிடுறார். அப்போ பார்வதி தேவியும் பிரம்மதேவரும் உலக நன்மைக்காக தட்சன் தேவை அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டதற்கு இறங்க இறைவன் அந்த ஒரு ஆட்டு தலையை எடுத்து தட்சன் உடலில் பொருத்தியதாக சொல்லப்படுது. அப்போ தட்சன் தன்னுடைய ஆணவமெல்லாம் அழிந்து இறைவனை வணங்கினான் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது. இந்த நடந்த தலம் திருப்பரியலூர் அப்படிங்கிற தலம். இது இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, உயிர்கள் நம்மளுடைய கண்மங்களை கழிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இறைவனை அடையணும்னு அந்த எண்ணம் இல்லாமல் இந்த உலக பொருட்களே நாட்டம் கொண்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஆணவம். இந்த ஆணவம் நம்மளை அப்படி ஒரு ஜடப்பொருளாக இருந்தால் கூட உயிர்களை அப்படி ஆட்டி படைக்குது. இப்படி இறைவனை சென்று அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய இந்த ஆணவம் ஒரு நாள் பிறப்பு இறப்பில் நம்ம உட்பட்டு அந்த ஆணவத்துடைய வலிமை குறைஞ்சி போயிடும். அப்போ நம்ம இறைவனை போய் சரணடைஞ்சு நம்ம பேரின்பத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அந்த இதில் கருத்து சொல்லப்படுது. இதை நம்ம மணிவாசக பெருமானும் சொல்கிறாரு: தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறா. தக்கனை எச்சனையும் மற்ற தேவர்கணத்தையெல்லாம் ஏன் அழிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்றொரு பெண், அதாவது புத்தர்கள் வாதில் சொல்லும்போது அந்த ஊமை பெண் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். தொக்கன அவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகை தலைமற்று அருளினன்கான் சாலலோ. அதாவது இப்படி அழித்தாலும் கூட எச்சன்கிறது இங்கே இவன் தட்சன் சொல்லப்படுது. அவனுக்கு இந்த ஆட்டு தலையை பொருத்தனா அப்படிங்கிறத நம்ம மணிவாசகர் திருச்சாளலில் சொல்கிறாரு. கந்தபுராணத்தில் இதே சொல்லப்படுது. வீரபத்திரன் எனும் கடவுள் கொண்ட சீற்றமோடு ஏகியே தக்கனை குறுகி அண்டரோடு நீ ஈசனை இகழ்ந்தனை, அதனால் தண்டம் ஈதன வாழ்கொடே அவன் தலைதடிந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கந்தபுராணத்தில் வீரபத்திரர் இந்த தட்சனோட தலையை எடுத்தான் அப்படிங்கிற வரலாறும் சொல்லப்படுது. ஆணவம் நம்ம உயிர்களை மறைக்குது. அந்த ஆணவத்தை நம்ம இறைவனை சரணடைஞ்சு அந்த ஆணவம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம்.